மு. ஆ. அப்பன் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு 87 வயசு ஆகுது. கடந்த 58 வருஷமா இயற்கை வைத்தியத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. ஒரு இளைஞர். இப்போ கூப்பிட்டாலும் பஸ் ஏறி உங்க ஊருக்கு வருவாரு. யார் ஃபோன் பண்ணாலும் பதில் சொல்லுவாரு. 87 வயது. இவரை தேங்காய் பழ வைத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு இயற்கை உணவே அனைத்து நோய்களுக்கும் தீர்வு அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இவரை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு, விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஒரு 3 நாள் வகுப்பு. அவர் பேசும்போது கேளுங்களேன். இந்த சமைத்த உணவுக்கும், சமைக்காத உணவுக்கும் என்ன வித்தியாசம்? இவரோட பிரச்சாரம் என்னன்னா, சமைச்ச உணவு சாப்பிடாதீங்க. சாப்பிடாதீங்கன்னா கொஞ்சம் குறைச்சுக்கங்க. சமைக்காத உணவு சாப்பிட்டாவே எல்லா வியாதியும் குணமாயிரும்னு 58 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த 87 வயது இளைஞர். மு. ஆ. அப்பன். இவர் பொறந்தது தூத்துக்குடி மாவட்டம், திருவைகுண்டம் அப்படிங்கிற இடத்துல. அதுக்கப்புறமா இவரு இப்போலாம் நாமெல்லாம் இன்னைக்கு தாங்க பேசிட்டு இருக்கோம். பல வருடம் முன்பே 1970லிருந்து இயற்கை வைத்தியத்துக்கு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறார். குலசேகரம் பட்டணம் அப்படிங்கிற இடத்துல நடத்திட்டு இருந்தார். இப்போ பல ஊர்களுக்கு யார் கூப்பிட்டாலும் பஸ்ஸில் போய் எல்லா மீட்டிங்லையும் பேசிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு உத்வேகம், தன்னம்பிக்கை. இந்த வகுப்பு மார்ச் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. எனவே மு. ஆ. அப்பன் அவர்களின் அப்பன் வைத்தியம் என்ற 3 நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. நீங்கள் டொனேஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் கலந்துக்கிறதுக்கு. நண்பர்களே, மு. ஆ. அப்பன் அவர்களது அப்பன் வைத்தியம் அப்படிங்கிற வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா, anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் அப்பன் வைத்தியம் அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கங்க. ஏன்னா இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும். எனவே அப்பன் வைத்தியம் என்ற இந்த 3 நாள் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.